பேசியே முடிச்சிருக்கல. என்ன ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா மக்கள்கிட்ட யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. நாங்க சொல்லல, பிரகாஷ் ஒரே நிமிஷம் நாங்க இங்கேயே இருக்கோம். அங்க இருக்காங்கல்ல மக்கள்கிட்ட கேட்க நானும் வந்தேங்க. இப்ப நம்ம எல்லாருமே மக்களுக்காக சேவை செய்யறதா இருக்கோம். நாங்க வந்து இங்க பாருங்க பேசுற ஆளுங்க இல்லைங்க, நாங்க வேலை செய்யற ஆளுங்க. எங்க பேசுற ஆளுங்க இல்லைங்க, எங்களை பேசுறதுக்கெல்லாம் நீங்க உங்களை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அண்ணா நகர் பகுதியில் மாணிக்காபுரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட தெருக்களில் சாலை அமைப்பதில் சிறு சிறு சாலைகள் விடுபட்டு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இப்பகுதி பொதுமக்கள் கான்ட்ராக்டரிடம் தற்போது வேலையை நிறுத்துங்கள், அனைத்து சாலைகளையும் போட்டால் மட்டுமே அனைத்து இப்பகுதியில் உள்ள சாலைகளையும் அமைக்க முடியும், விடுபட்டு போட வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து பேசும்போது கான்ட்ராக்டர் ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீர்களோ அவர்களிடமே போய் கேளுங்கள் என்று கான்ட்ராக்டர் தரப்பினர் தெரிவித்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் பல்லடம் சட்டமன்ற தாவேகா உறுப்பினரான ராம்குமாரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ராம்குமார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். கான்ட்ராக்டரிடம் கேட்டபோது இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இதனால் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் தெரிவித்து உடனடியாக விடுபட்ட சாலைகளிலும் தார் சாலை அமைக்கும் பணியை வட்டார வளர்ச்சி அலுவலர் எடுக்க வேண்டும் என்று அவரை வரவழைத்து பேசிய சம்பவமும் தற்போது அரங்கேறியது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. உடனுக்குடன் தீர்வு எடுத்து தரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். நம்ம சொன்னதுக்காக எல்லாத்துக்காக நம்ம அது எப்படியோ அது கட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கண்டிப்பா இதெல்லாம் சேர்ந்தே ஒன்னா பண்ணி தரோம். நன்றி சார்.